கோவையில் மழையால் ஒப்பணக்கார வீதியில் சாலையோர கடைகளில் விற்பனை என்பது மந்தமாக இருப்பதால் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக அங்கிருந்து இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், தற்போதும் மழை பெய்கிறதா? காலையிலிருந்து வியாபாரம் எப்படி இருந்து வியாபாரிகள் என்ன சொல்றாங்க? தீபாவளி பண்டிகை இன்னும் 2 தினங்களில் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் பரபரப்பாக காணப்பட வேண்டிய பஜார் பகுதிகளில் பரபரப்பு சற்றே தணிந்து காணப்படுகிறது. காரணம், கோவையில் விட்டு பொழிந்த மழையின் காரணம்தான். கோவையை பொறுத்தவரையில் கடந்த 3 நாட்களாகவே அவ்வப்போது விட்டு மழை பொழிந்தது. இதனால் பொதுமக்கள் பஜார் பகுதிகளில் பெருமளவிலான கூட்டம் கூடாமல் மழை விடக்கூடிய நேரத்தில் வந்து தங்களுக்கான தேவையான ஆடைகளை வாங்கி சென்றார்கள். நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த ஒப்பனக்கார வீதியை பொறுத்தவரையில் பரபரப்பாக காணக்கூடிய பகுதி. ஒரு அரை மணி நேரம் முன்பாக வரை கோவையில் மழை ஆங்காங்கே பொழிந்து வந்த நிலையில் தற்பொழுது மழை சற்றே தணிந்திருந்து வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் பரபரப்பாகவும் கூட்டம் அலையும் போதியும், அதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய வகையில் தான் இந்த பகுதி என்பது வழக்கமான தீபாவளி நாட்களில் இருக்கும். இந்த நிலையில் இந்த வருடம் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பு என்பது சற்றே குறைந்து காணப்படுகிறது. பொதுவான பரபரப்பு இல்லாமல் இருக்கிறது. பொதுமக்களை பொறுத்தவரையில் இலகுவாக வந்து தங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி செல்கின்றார்கள். வியாபாரிகளை பொறுத்தவரையில் கடும் நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சாலை ஓரம் வியாபாரிகள் இந்த தீபாவளி போன்ற பண்டிகை நாட்களை மையப்படுத்தி அதிக அளவிலான பொருட்களை இறக்குமதி செய்து அவர்கள் பெரிய அளவிலான வியாபாரத்தை எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது சற்றே குறைந்திருப்பதன் காரணமாக வழக்கத்தை விட குறைவான வியாபாரமே நடந்து வருவதாக சாலையோர வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக சாலையோரத்தில் காலணிகள், ஆடைகள் என பல வகையான பொருட்களை அவர்கள் விற்பனை செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அவர்களுக்கான வியாபாரம் என்பது மந்தமாக இருக்கிறது. நாம் வியாபாரி ஒருவரிடம் பேசுவோம். ஆனால் வணக்கம், இப்போ வியாபாரம் எப்படின்னா போயிட்டு இருக்குது? இது ஒரு பரபரப்பு இல்லாமல் இருக்குது. உங்களுக்கு வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? ஆனால் தீபாவளி நேரம் வருஷம் வியாபாரம் நல்லா இருக்கு. 38 வருஷமாக லைனில் வியாபாரம் பண்ணுறாங்க. அதான் இந்த வருஷம் ரொம்ப மோசம் வியாபாரம். தீபாவளி மாரி இல்லைங்க. ஆனால் சனி ஞாயிறுலாம் பார்த்தா ரொம்ப எதிர்பார்க்குற வியாபாரிங்க. ஏன்னா இதை பல லட்ச ரூபா கடன் விடுவாங்க, முதல் போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க எல்லா வியாபாரிகளும். ஆனால் தீபாவளி மாரி இல்லை இந்த வருஷம். பாரு, 2 நாள் இருக்குது தீபாவளிக்கு, முடிஞ்சு போச்சு. தீபாவளி மாரி இல்லை. பொதுவாக தீபாவளிக்கு முந்தின சனி ஞாயிற்றுக்கிழமையில் எப்படி இருக்கும் இந்த பகுதி? இன்னைக்கு எப்படி இருக்கு? ஆனால் இந்த பொதுவாக பார்த்தீங்கன்னா நார்மல் நேரத்தையே கூட்டம் அதிகமாக இருக்கும். சனி ஞாயிறுனால் நார்மல் நேரத்தையே கடைகள் நடுக்கவும் முடியாது. ஆனால் இந்த வருஷம் கூட்டமே இல்லை. சனி ஞாயிறு ஒன்றுமே இல்லைங்களா? ரோட்டில் ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. வருஷம் நார்மல் நேரத்தில் பார்த்தாலே சனி ஞாயிறு நடுக்கவும் முடியாது. வேறு தீபாவளியும் 2 நாள் தான் இருக்குங்க. ஒன்றுமே இல்லை, ரோட்டில் கூட்டத்தே காணும். ஆனால் இந்த வருஷம் ரொம்ப மோசம். தீபாவளி மாரி இல்லை. எவ்வளோ வியாபாரம் போயிருக்கு? ஒரு பர்சன்டேஜ் சொல்ல முடியுமா? போன வருஷம் இவ்வளோ வியாபாரம் போச்சு, இந்த வருஷம் தான் வியாபாரம் இருக்குன்னு. ஒரு 50,000 60,000 விற்கிற வியாபாரத்தில் ஒரு 10,000 12,000 தான் விற்கிறாரு நார்மலாக. எப்பயுமே ஒரு 50,000 60,000 விற்கும் நோம்பி நேரத்தில். ஆனால் இப்போ 10,000 12,000 விற்க மாட்டேங்குது. நம்மோடு இந்த புத்தாடைகளை வாங்குவதற்காக வந்திருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த கூட்ட நெரிசல் இல்லாமல் இலகுவாக வாங்கி செல்கிறார்கள். அவர்களுடன் பேசுவோம். இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கீங்க. பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எப்படி இந்த பகுதி இருக்கும், இப்போ எப்படி இருக்கு? போன டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் ப்ரைஸ் எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது ப்ரைஸ் எல்லாமே. போன இயருக்கு இந்த டைம் வந்து கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. க்ரௌடுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. போன டைம்லாம் ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும், நிற்க கூட இடம் இருக்காது. பட் இப்போ நார்மலாக தான் இருக்குது. கோவை ஒப்பந்தக்கார வீதியை பொறுத்தவரையில் மிக முக்கியமான வணிகம் நடைபெறக்கூடிய பகுதியாகிறது. பெரிய கடைகள் முதல் சாலையோர கடைகள் வரை அனைத்து விதமான கடைகளும் இந்த பகுதியில் இருக்கும். பண்டிகை நாட்களில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்வார்கள். குறிப்பாக தீபாவளி பண்டிகை பொழுது புத்தாடைகள், ஆடை அணிகலன்கள் உள்ளிட்டவற்றை வாங்கி செல்வது வழக்கமாக இருக்கும். இந்த நேரத்தில் தீபாவளிக்கு முந்தைய சனி ஞாயிறுகளில் இந்த பகுதியில் அவ்வளவு எளிதாக நாம் நடந்து செல்லக்கூட முடியாது. ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையில்தான் பொதுமக்கள் கூட்டம் என்பது இருக்கும். வியாபாரம் படு ஜோராக நடைபெறும். இந்த நிலையில் வியாபாரம் தற்பொழுது படுத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மந்தமாக இருக்கிறது. 50,000 ரூபாய்க்கு விற்பனையாகக்கூடிய இடத்தில் 10 முதல் 15,000 ரூபாய் அளவிலான வியாபாரமே நடைபெறுவதாக வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த மழை விட்டு பொழிந்தது. மற்றும் மிக முக்கியமாக நம் வியாபாரிகளிடம் பேசும்பொழுது ஆன்லைன் ஆர்டர் போன்றவற்றின் வாயிலாகவும் நிறைய பேர் ஏற்கனவே தங்களுக்கு தேவையான வாங்கியிருப்பதன் காரணமாகவும் இது போன்ற வியாபார மந்தம் என்பது வழக்கமான நாட்களை விட வியாபாரம் என்பது தற்போது மந்தமாக இருப்பதற்கு இதெல்லாம் காரணம் என்று வியாபாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். நேரலையில் தகவல்களை தந்தமைக்காக நன்றி மோகன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.